ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் பெர்பான்ஸ் ஐயா வந்து பாட்டு எழுதுறாருன்னா அவர் யாருக்காக எழுதினாரு? தேவனுக்காக எழுதினார். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டு தானே உங்களுக்கு முக்கியம், வா பாட்டு தானே முக்கியம், ஃபாதர் பாட்டு இல்ல சார், நோக்கம் தப்பு சார், அதை தாங்க சார் நாங்க சொல்றோம். 1001 நேரம் 1001 வந்து பாடுவோம், ஆமா அதான் அவர் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்ற, ஆடுவோம் பாடுவோம் அப்படின்னு பாடுற பாடல்கள் வரிகள் தப்பு இல்ல, நோக்கம் தான் கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சினிமா வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று பூஜை போட்டு அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுதான் படத்தை வந்து எடுக்கிறான். அந்த பாடல் வரிகள் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? சொர்க்கம் மதுவிலே ஒருத்தன் பாடிட்டு இருக்கிறான், ஊத்திக்கின்னு குடிச்சுக்கவா குடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா. இது யாருக்கு எழுதப்பட்டது? நீ சபையில ஒரு உதாரணமா நீ வந்து சொல்ற அப்படின்னா கூட இதை பாடிதான் சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்லையே. சரி, அதை அப்படி உன் சபைக்கு நீ சொல்ற அப்படின்னா நீ பப்ளிக்கா அது போடணும்னு அவசியம் கிடையாது. அதே போல ஜஸ்டின் ஐயா, மடை திறந்து தாவும் நதி, இதே போலதான் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் செழிப்பீங்க.